வேலையில் தான் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. புத்திகள் இருக்குது பார்த்தீங்களா, சடனாக நமக்கு மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதிகபட்சம் ஒரு 3 வருஷம் தான் இருக்கும், அல்லது ஒரு 6 மாதத்துலேருந்து 3 வருஷம் தான். 2024 திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் தரும், சிந்தனை தரும், மாற்றத்தையும் தரும். அதுலேருந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸாக நீங்கள் வெளியே வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி தமிழ் புத்தாண்டு, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது சோபகிருது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது 13/4/2024 அன்னைக்கு. இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலனை தருமா அசுப பலனை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த வகையில் கடக ராசிக்கு எப்படிப்பட்ட சுப அசுப பலனை தரப்போகுது, அதாவது 2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட தன்மை இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் அந்த ஆண்டே உதயமாகுது. அதாவது விருச்சிகத்தில் தான் ஆண்டு உதயமாகுது. இந்த விருச்சிகத்துக்கு அதிபதி அப்படின்றது செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. அஷ்டமத்து சனினாக்க 8ஆம் இடத்துல இருந்து சனி உங்களுடைய ராசியை இயக்குது. அப்படின்றப்ப 7ஆம் அதிபதியும் சனியே தான், அவரும் போய் 8ல் தான் இருக்கார். இப்போ ராகு சாரத்துலேருந்து அவர் அட் ப்ரெசண்ட் குரூப் சாரத்துக்கு கன்வெர்ட் ஆகிறார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் கன்வெர்ட் ஆகிறார். பூரட்டாதி ஆல்ரெடி உங்களுக்கு 6க்கும் 9க்கும் அதிபதி தான். அப்போ குருவோட சாரத்தில் இந்த சனி பயணிக்கிறதும், செவ்வாயும் சேர்ந்து குருவோட சாரத்தில் பயணிக்கிறதும், அதே நேரத்தில் மே மாதம் 1ஆம் தேதி குரு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரதும், அப்போ வேலையில் தான் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதாவது இப்போ கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஓராண்டுன்றதில் ஒரு 2.5 ஆண்டுகளாகவே இந்த அஷ்டமத்து சனின்றது ஒரு 1.5 ஆண்டு தான் அது. பட்டு லாஸ்ட் இயர் தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் அதோட வைப்ரேஷனு ஒரு கண்டச்சனியில் இருக்கிறப்பே வைப்ரேட் ஆயிடுச்சு. அதாவது கண்டச்சனின்றது ராசிக்கு அதிபதி எப்படின்னாக்கா, உங்கள் சந்திரனுக்கு சனி ஃபுல் நெகட்டிவான ஃபெல்லோ. அப்போ நல்ல தன்மைகளை தருவான சந்திரனுக்கு அவர் நட்பு நிலை இருந்தால் கூட சனிக்கு சந்திரன் பகை நிலை தான் பெறுவார். அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டச்சனியிலேருந்தும் அஷ்டமத்து சனியிலேருந்தும் பெரிய அளவில் கணவன் மனைவி உறவு நிலையும் சரி பெருசாக இருக்காது. இப்போ 5ஆம் இடத்துல இந்த ஆண்டு உதயமாகிறது அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு உயர்கல்வி அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு புதன் இப்போ இருக்கிறது 9ஆம் இடத்துல தான் இருக்கார் அட் ப்ரெசென்ட் அந்த டைம் ஆஃப் பீரியடு. அப்படின்றப்ப இந்த ஆண்டு உதயமாகிறப்ப அந்த புதன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல நீசம் பெற்றால் கூட, அவர் 3-12 கூட 9ஆம் இடத்துல நீசம் பெற்றால் கூட, அவர் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கிறதோ அல்லது ஹையர் எஜுகேஷன் இது வரைக்கும் தடைப்பட்டு நின்றிருந்த ஹையர் எஜுகேஷன் போய் பண்ணுறதோ இதெல்லாமே சாத்தியப்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் இடம் ஆக்டிவாக இருக்குது, அவர் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்படின்றப்ப இந்த எப்போயுமே 5 இருக்கிறது, ஒரு ராசிக்கு 5ஆம் பாவம் செயல்படுறது நல்லது. பட் 5ஆம் பாவம் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்படுறாரு அப்படின்னா, மனக்குழப்பங்கள் நிறையா தரதுக்கான வாய்ப்பும், அதே நேரத்தில் தம்பதிகள் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு முத்தி போகிற தன்மைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தான் பெறுவாங்க. அதாவது உங்களுக்குள்ளவே நீங்கள் அதிகப்படியான ஒரு ட்ரெஸ்னஸை ஃபீல் பண்ணுவீங்க இந்த டைம் ஆஃப் பீரியடு, இந்த ஆண்டு குரோதி ஆண்டு. இப்போ நீங்கள் இதிலேருந்து எல்லாம் எப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, 6 தான் அதிகபட்சம் ஒர்க் பண்ண போகிறது. அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆல்ரெடி அடுத்தும் ஒர்க் பண்ண போகிறதும் 6ஆம் இடம் தான். அப்போ வேலையில் மட்டும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்னதாக கேப்பு நிறையா வரும். அதாவது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. எனக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவரே தான், 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவரே தான். யாருனாக்கா குருவோட சாரத்தில் தான் சனி ட்ராவல் பண்ணுறது. சனிக்கு செவ்வாயும் பகை. பட்டு செவ்வாய் சனி இருவருக்குமே குரு நட்பு தான். அப்போ நட்பு பெற்ற நட்சத்திரத்தின் காலில் இந்த 2 கோள்களும் போகிறப்ப, ஒருத்தர் இவர் 2 பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. பட் 2 பேரும் அவங்களுக்குள்ளே பகையாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் பாசிட்டிவாக செய்வாங்க. அப்போ ஒரு 8-5 மட்டும்தான் ஒர்க் பண்ண போகுது. அந்த குருவும் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து இந்த 2024 குரோதி ஆண்டு மே மாதம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு செச்சோர் ஆகிடுவார். அப்போ உங்களுக்கு அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2 எதிரிகள் சேர்ந்து அவங்களுக்குள்ளே எதிரி, ஆனால் உங்களுக்கு நட்பு. 2 நண்பர்கள் தங்களுக்குள்ளே எதிர்ப்புத்தன்மை இருந்தால் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி பண்ணுறாங்க அப்படின்னம்னாக்கா, உங்களுக்கு அது அவங்க 2 பேரும் பல விரோதிகள் தங்களுக்குள்ளே இருக்கவங்க உங்களுக்கு நட்பு நிலைப்பா. அப்போ நீங்கள் என்னன்னாக்கா டபுள் கேம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவர்கிட்ட சொல்கிறது இவரை அவர்கிட்ட போட்டு கொடுக்கலாம், அவரை இவர்கிட்ட போட்டு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படின்னாக்கா சந்திரன் ஆளுமை பெற்றவர். சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் அட் ப்ரெசென்ட் அந்த மிருகசீரிடம், அதுவும் அவரும் பாருங்கள் செவ்வாய் ஸ்டாரில் தான் பயணிக்கிறார் அந்த டைம் ஆஃப் பீரியடு, இந்த குரோதி ஆண்டு அன்னைக்கு.
அப்போ அவரும் 8ஆம் இடத்துல தான். அப்போ நீங்கள் மனக்குழப்பங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். எதை சரி, எது தவறு, எப்படி டிசிஷன் எடுக்கிறது, இது அதிகபட்சம் வழக்கு வரைக்குமே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபேமிலி லைஃப்பை வந்து வழக்கு வரைக்கும் கொண்டு போகிறதோ, அல்லது படிப்பில் வந்து இது கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, அல்லது அப்ராடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, அதாவது ஒரு சிங்கிள் மோடுக்கு உங்களால் வரவே முடியாது. அது வந்து நீங்கள் வந்து ஆன்சலேஷன்லேயே இருப்பீங்க. சாய்ஸ் வந்து உங்கள் மைண்டே எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ட்ரபுள். இது சரியா இது தவறான்னு கூட உங்களால் டயக்னஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். எனக்கு உங்களுக்கு சந்திரன் எப்பயுமே 12ஆம் இடத்துக்கு போய் அதே நேரத்தில் 5 குடையவனும் 8ஆம் இடத்துலேருந்து அது 8ஆம் இடத்துக்கு அதிபதி சனி 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது இந்த ஆண்டுன்றது அதிகபட்சம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருந்தால் மட்டும்தான். அதாவது நீங்கள் வந்து இப்போ சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணணும். அப்படின்னா உங்களுடைய எல்லா அறிவுங்களும் கம்ப்ளீட்டாக இதுதான் நடக்கணும், அல்லது இது போடலாம், இது அடுத்த டயத்துக்கு நம்ம யோசிக்கலாம், இது அடுத்த டயத்தை யோசிக்கலாம், இவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்து நடக்கிறது, அவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்து நடக்கிறது, இவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்து நடக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு உங்களுக்கு வந்து இந்த குரோதி ஆண்டுன்றது உங்களுக்கு மைண்டு வைஸு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஃபேமிலி வைஸ் அதனால் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது உங்களுக்குள்ளவே கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு போய் இந்த மாதிரி சிக்கல்லாம் நிறையா இருக்கும். நான் சொல்ல போனால் காதலர்கள் இருந்தீங்கன்னாக்கா தங்களுக்குள்ள காதலர் மேலே இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை தன்மையே குறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது காதலில் வந்து திருமணமாக கன்வெர்ட் பண்ண முடியுமானாக்கா தாராளமாக பண்ணலாம். ஏன்னாக்கா வந்து இந்த இடத்துல 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் யார் புதன் வந்து 9ஆம் இடத்துல தான் இருக்கார், ராகுவோட சேர்ந்துருக்கார். அவரும் உங்களுக்கு புதன் சாரம் பெற்றிருக்கார். அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல கம்யூனிகேஷன் அழகாக நீங்கள் வந்து உங்களுக்கான காதல் திருமணத்தை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியும் 8ல் தான் இருக்கார். 5 கூட சேர்ந்து சின்ன நீங்களாக இது வந்து அதாவது என்னென்னா நீங்கள் வீட்டில் சொல்லி திருமணம் பண்ணுறதோ, அல்லது நீங்களே உட்காந்து டிசைட் பண்ணுறதோ, ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிற சந்தேகத்தை அகற்றுறது, இதெல்லாமே முக்கியமான ரோல் நீங்கள் பண்ண வேண்டியது. இன்னொன்று என்னென்னாக்கா இந்த இடத்துல குழந்தை பாய்க்கின்றது மிகப்பெரிய அளவில் சொல்லலாம். கடகராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் குழந்தையே இல்லை அப்படின்னா 5ஆம் இடத்துல தான் இந்த ஆண்டு உதயமாகுது. அந்த 5 கூட 8ல் இருக்கார். இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருக்கு. ஏதோ ஒரு கர்ப்பப்பை கோளாறு, ஏதோ ஒரு வீரிய குறைபாடு இதெல்லாமே இருந்துச்சு. ரைட், ஓகே. இது வந்து இப்போ சரியாகுமானாக்கா குரு வந்து அதாவது குழந்தைக்காரகர் அப்படின்றது குரு 10ல் இருந்தார். அதனால் கொஞ்சம் ஜாப் வைஸாக ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஜாப்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல உங்களுக்கால எப்படி ஒரு தாம்பத்தியத்தை நடத்த முடியும், எப்படி ஒரு குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை பெற முடியும். 2 பேர் தனியாக இருக்கீங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, சேர்ந்துருந்தால் குழந்தை பிறக்குமா எப்படி இருக்கும். அதனால் இந்த இடத்துல என்ன உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமான ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு மென்டல் பீஸ்ஃபுல் இல்லை. இது மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு மைண்டு வர ஸ்ட்ரகிள், அன்றாட ஃபைனான்ஸ் பிரச்சனை பார்க்குறதா, ஃபேமிலி இஷ்யூஸை பார்க்குறதா, ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணுறதை பார்க்குறதா, இதே தான் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் போகும். அப்போ இதில் எங்கே குழந்தை கன்வர்ஷன் ஆகிறது எனக்கு கஷ்டம். அப்போ இந்த இடத்துல இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு குழந்தை பேருக்கு, ஏன்னாக்கா அவங்க பாக்கியஸ்தானத்தில் அவர் தான் குருக்கு அதிபதி, அதாவது குழந்தைக்கு அதிபதி குரு. அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வரார், 11ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சர்வேல் பண்ணுறப்ப அந்த குழந்தைக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த இடத்துல குருவோட சாரத்தில் தான் வரப்போ இது வரைக்கும் தடைப்பட்ட குழந்தை பேர் அப்படின்றதும், குழந்தை இல்லை எனக்கு அப்படின்றதும் நிச்சயமாக அந்த ஆண்டு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு அதே குரு தான் 6ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுவார். சுக்கிரன் அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு அதான் என்னன்னாக்கா உங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே தலையிட மாட்டாங்க. அவங்க வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு உங்களை குறை சொல்கிறக்கோ, உங்களுடைய புறம் சொல்கிறக்கோ, நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஆளாக தான் இருப்பாங்களோ ஒழிய இதை இப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணலாம் அப்படின்றதும் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் அது நெகட்டிவாக தான் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது அதோட பலன்கள் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்களாக உட்காந்து முடிவெடுக்கணும்னா உங்களுக்கான அந்த மைண்ட் செட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்னன்னா அதிகபட்சம் இந்த டிஸ்பியூட் சம்மந்தப்பட்டது, அல்லது செப்பரேஷன் சம்மந்தப்பட்டது, அல்லது டைவோர்ஸ் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி உங்களுக்குள்ள வழக்கு ரிலேட்டடாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இந்த தன்மையெல்லாம் என்னன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நியர்பை ஒரு 6 மாதத்துக்காக தள்ளி போடுங்க. இந்த ஆண்டோட இறுதி அல்லது 2025 ஓப்பனிங்கில் பார்த்துக்கோங்க. இன்னும் ஏன்னா இந்த இடத்துல சித்திரையில் தான் பிறக்குதுனாக்கா அதிகபட்சம் மார்கழியில் இந்த ஆண்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிரகநிலைகள் மாற்றங்கள் நிறையா இருக்கும். இன்னொன்று ஜனன சாட்டில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான தன்மைகள் இருக்குது. உங்கள் திசா பற்றி வந்து 1 5 9 கூடிய திசை தான் நடக்குது. அதிகபட்சம் எந்த திசை நடக்குதோ இல்லையோ
3, 6, 8, 12 கூடிய திசை. அதுலேயும் உச்சபட்சமாக என்னன்னாக்கா 6, 8 கூடிய திசை இல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய யோகம் தான். ஏன்னா மற்றபடி 3, 12 கூட என்னென்னா இடப்பெயர்ச்சியாக தான் தரும், நம்ம பெருசாக வருத்தப்பட தேவையில்லை. இந்த 6, 8 கூடிய திசை என்ன நடந்துச்சுனாக்கா 8 கூடிய திசை வந்து அவமானத்தையும் அசிங்கத்தையும் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் இதையும் தரும். 6ன்றது விவாகரத்துகள் அதாவது அந்யூன்யத்தன்மை கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு புதுசாக ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிறதுக்கான மறைமுக ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 5ஆம் அதிபதி தான் 8ல் இருக்கார். அப்படின்றப்ப யாரோட இருக்காருன்னா சனியோட சேர்ந்துருக்கார், 7 கூடையவனோட இருக்கார். அப்போ உங்களுடைய கப்பல்ஸுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு செப்பரேஷன் நடக்கிறதா இல்லை, ஒரு 3ஆவது நபர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. எனக்கு விட்டதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எனக்கு எப்போயுமே ஒரு விஷயம் அந்த டைம் ஆஃப் பீரியடு நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும், அதாவது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எதுக்காக இந்த இடத்துக்கு போகணும், எதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சோம், எதுக்காக இந்த விஷயத்தை விரும்புகிறோம் அப்படின்றது ஒரு அந்த விருப்பம் எப்போயுமே விருப்பத்தோட உச்சம் அப்படின்றது அந்த நுகர்ந்ததுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். அதை விருப்பம்னது அடைஞ்சதுக்கப்புறம் அந்த விருப்பத்தின் அந்த பொருள் மீதான அந்த விஷயத்தின் மீதான விருப்பம் இருக்கான தொடர்ச்சியாக இருக்காது. எந்த ஒரு பொருளுமே நமக்கு சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷத்தை தர்றது கிடையாது. ஆனால் அதோட பாதிப்புகள்ன்றது நம்மளோட லைஃப் லாங்காக எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் ஒரு அந்த நேரத்தில் மூட் அவுட்டில் அந்த நேரத்தில் ஒரு விட்ட வார்த்தையை திருப்பி பெற முடியுமா, விட்ட மூச்சை திருப்பி பெற முடியுமா? அது மாதிரி தான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் என்னென்னா அந்த டைம் அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சரியானதாக இருக்கலாம். ஆனால் அதோட விளைவுகள், அதோட பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் காயத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை ஏற்படுத்தும். அதோட வலிகள் தாங்க முடியாத தன்மையில் இருக்கும். அதனால் இந்த டைம்னாக்கா உங்களுடைய அதிகபட்சங்க இந்த புத்திகள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, திசைகள் விட்டுருங்க, அது பெருசாக பாதிப்புகளை கூட தராது. ஆனால் இந்த புத்திகள் இருக்குது பார்த்தீங்களா, சடனாக நமக்கு மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதிகபட்சம் ஒரு 3 வருஷம் தான் இருக்கும், அல்லது ஒரு 6 மாதத்துலேருந்து 3 வருஷம் தான். ஒரு விஷயம் நமக்குள்ளே ஒரு குழப்பம் வருதா, போட்டுருங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் விட்டுருங்க. அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஏன், எதுக்கு, எப்படி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத. ஏன்னா உங்களுக்கான அந்த நேரத்தில் எடுக்க முடியாத சொல்யூஷன் கூட நீங்கள் அடுத்த டைம் ஆஃப் பீரியடில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அல்லது ஃப்ரீயாக மைண்ட் வைஸ் பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கனாக்கா தீர்க்கமாக எடுக்க முடியும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க. ஆனால் உங்களை பின்னணியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்காத அளவு வாழ்கிறது பெஸ்ட்டு. அதனால தான் இந்த டைம் ஆஃப் பீரியடு கடகராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமத்து சனி வேறு. இப்போ ஆண்டு பிறப்பும் செவ்வாயும் அதிபதி போய் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ 8ஆம் இடம் தான் அதிகமாக வேலை செய்ய போகுது. அப்படின்னா செவ்வாய் சனி சேர்க்கை 8ல் இருக்கிறப்ப, அது குருவோட சாரத்தில் இருக்கப்ப நீங்கள் செய்கிற தவறுகள் எதுவுமே வெளியே தெரியாது. பட் இருந்தாலும் அது உங்களுடைய காயம், அதாவது ஆறாத காயங்களையோ வடுக்களையோ உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இந்த 2024ன்றது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் தரும், சிந்தனை தடும் மாற்றத்தையும் தரும். அதுலேருந்து நீங்கள் எவ்வளோக்கு அவேர்னஸாக நீங்கள் வெளியே வரீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இந்த ஆண்டுன்றது பொதுவான தன்மையில் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் இருக்கும். ஒன்று, உயர்கல்வி தொடர்பான நீங்கள் வெளிநாடு பயணங்கள் எதுவும் எடுக்கணுன்னா கூட, அல்லது உயர் படிப்பு நான் முயற்சி பண்ணுறேன், அது தகுதி தேர்வு எழுதுகிறேன் அப்படின்னா அதில் தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அல்லது உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது சபலங்கள் தன்மையில் இருக்கும். அது அதிகமாக நித்தியத்தன்மையில் இருக்காது. ஒரு படிப்பை படிக்கிறோம், அது நித்தியத்தன்மையில் இருக்கும். ஒரு சலனமும் சபலமும் என்னென்னா நித்தியத்தன்மையில் இருக்கும்னாக்க இருக்காது. அந்த நேரம் அதை அடைஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் அதை பார்த்துங்க. அதேமாதிரி பதவி உயர்வு, உங்களுக்கான ப்ரொமோஷன் அழகாகவே கிடைக்கும். டிஸ்பியூட்டுன்றது கணவன் மனைக்குள்ளே இருக்கிறது. அது டிஸ்பியூட்டு கிடையாது, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியலைனாக்க புரிதல் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஒரு ஷேரிங் தாட் இல்லைன்னு அர்த்தம். இதை சொன்னாங்க எதாவது கோச்சுவாங்க, அதை சொன்னால் எதாவது கோச்சுவாங்க. சில விஷயங்கள்லாம் என்னன்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான ஒரு மிஸ்டு காலாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு சம்திங் ராங் காலாக இருக்கட்டும், அது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 4 வாட்டி அல்லது 1 நாள் 2 நாள் தொடர்ச்சியாக வருதுனாக்கா அது உங்களுடைய கணவர்கிட்டையோ உங்களுடைய மனைவிகிட்டையோ ஷேர் பண்ணுறது தவறு கிடையாது. ஆனால் அவங்க இது மாதிரி யோசிப்பாங்க, அது மாதிரி யோசிப்பாங்க, நம்மளை எதாவது ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, அந்த காலம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வர இருக்கிறது, அதுதான் தவறு. அல்லது விட்டுருங்க பேசாமல். அதை விட்டுட்டு நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொடர்புகளோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தவிர்த்துருங்க, அது நல்லது. ஏன்னா இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கை அப்படின்றது இந்த குரோதி ஆண்டுன்றது மிகப்பெரிய, ஏன்னா 9ல் சனி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் 9ல் சனி நெகட்டிவோட பாசிட்டிவ் அதிகமாக செய்யும் கடகத்தை பொறுத்த வரைக்கும். எனக்கு உங்கள் ராசி அதிபதிக்கு நட்பு பெற்ற ராசி வேறு குரு, அதில் இருக்கிறது உங்கள் 3 கோள்களுமே அந்த சந்திரனுக்கு நட்பு பெற்ற நிலை. அதில் சனி ட்ராவல் பண்ணுறப்ப அதிகபட்சம் சுபத்தன்மை தான் தருவார். அது 2025க்கு பிறகு. அப்போ இந்த டைம் பீரியடு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட
நெக்ஸ்ட் ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க போகுது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன். இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும், என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க தயவுசெய்து, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து அல்லது நானும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள், உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு 2 எப்படி இருக்கும் அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். நன்றி, வணக்கம்.